ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு அடை ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்து எடுத்துக்கங்க. அடை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கங்க. எனக்கு தண்ணி பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாவை கலந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நமக்கு ரவை நல்லா ஊறி வரட்டும். 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இது கூட நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கேரட் துருவிட்டு கேரட் எடுத்திருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போது நமக்கு அடைக்கி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கல் போட்டுக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆகட்டும். கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் இந்த அடையை ஊற்றி எடுத்துக்கலாம். அடை ஊற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு சைடு இப்போது திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு 2 பக்கமும் வெந்து அடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கோதுமை மாவு அடை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு அடை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இது கூட இந்த மாவு கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். கோஸ் இருந்ததுன்னா அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அந்த மாவு கூடவே சுரைக்காய் இருந்தால் அதையும் சீவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கோதுமை அடை. நமக்கு இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு 10 நிமிஷத்தில் இந்த மாவு ரெடி பண்ணி நம்ம இந்த கோதுமை மாவு அடை செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கோதுமை அடை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டியான இந்த அடை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.